குர்ஆன்ல அல்லாஹுடைய இந்த வேதம் இருக்கின்றது, அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், இந்த வேதத்தை நாம இலகுவானதாக ஆக்கியிருக்கிறோம். ஆனால் இந்த வேதத்தை கொண்டு பலனடைவதற்கு ஒரு கிரைட்டீரியா, ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னன்னு சொன்னால், இறைவனிடத்தில் இதற்கான விளக்கத்தை நான் கேட்கணும். இந்த சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது, ஃபர்ஸ்ட் அத்தியாயம். அதற்கு அடுத்த அத்தியாயம் அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். சூரத்துல் பக்ரா நீங்கள் எடுத்து பாருங்கள், இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனம், இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம், சூரத்துல் பக்ரா. இந்த வேதத்தில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வேதம் நேர்வழி காட்டும் யார் இறைவனை அஞ்சுகின்றார்களோ. அப்போது இறைவன் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி, என்னுடைய இறைவனே எனக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று சொல்லி இந்த வேதத்தை நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் இறைவனுடைய புறத்திலிருந்து நம்மளுக்கு விளக்கம் கிடைக்கும். இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஹம்சா என்கிற ஒரு நபித்தோழர், அவர் ஆரம்பத்தில் முஸ்லீம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்ததனுடைய விளைவாக, ஏன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யாருன்னு சொன்னால் சகோதரருடைய மகன். இப்போ அதற்கு பழிவாங்கிறதுக்காண்டி போனவர் என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால், ஒரு கோபத்தில் சொல்லிட்டார், நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், என்ன அடிக்கணும்னா அடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தில் சொல்லிட்டார். ஆனால் உள்ளத்தின் அடிப்படையில் அவர் இஸ்லாத்துக்கு வரலை, உள்ரங்கத்தில் அவர் இஸ்லாத்துக்கு வரலை. அவரும் அதே அந்த பல கடவுள் கொள்கையில் இருக்கிறாரு, அல்லாஹோட மற்ற சிலைகளை இணை கற்பிக்கக்கூடிய அந்த செயல்களை செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு கோபத்தில் சொல்லிட்டார், என்னுடைய சகோதரருடைய மகன் அடிச்சிட்டிங்களா, நானும் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அது அவருடைய உள்ளத்தில் பெரிய சஞ்சலத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னு சொன்னால், பாரம்பரிய அரபு மக்கள் அவர்கள் நேர்வழியில் இல்லைன்னா கூட பொய் சொல்கிறத ரொம்ப ஒழுங்கீனமாக நினைப்பாங்க. இப்போ ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தனியான இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அவருடைய ஃபோக்கஸ் இறைவன் பக்கம் மட்டும் போச்சு. ஏன்னா அவர்கள் அல்லாஹை மறுத்தவர்கள் அல்ல, அல்லாஹோடு மற்றவர்களையும் வணங்கக்கூடியவர்கள். இப்போ ஹாலிஸாக அவர் அல்லாஹை மட்டும் வணங்க அல்லாஹ் இடத்துல மட்டும் கேட்க ஆரம்பித்தார். எப்படி சூரத்துல் ஃபாத்திஹால இருக்குது, இறைவனே உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயா, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இந்த பிரார்த்தனையை அவர் செஞ்சிட்டார். இறைவனே அல்லாஹ்வே எனக்கு நேர்வழி காட்டுவாயா. அப்போ அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தை திறந்துட்டா, போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்போ நாம் நம்முடைய சகோதரர்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் இப்படி அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி விடணும். நம்மளை படைச்சவன் ஒருத்தவன் தான், நம்மளை எல்லாத்தையும் படைச்சவன் ஒருவன் தான். நீங்கள் இந்த பிரார்த்தனையை செய்யுங்க, என்னை படைத்தவனே எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, இப்படி கேளுங்க. பொதுவாக நான் சந்திக்கக்கூடியவர்களிடத்தில் இது மாதிரி சொல்கிறது, அவர்கள் எந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எப்போ என்னை படைத்தவனே அப்படின்னு சொல்லி அவங்க பாயிண்ட் பண்ணுறாங்களோ, அப்போ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய அந்த இரக்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹு தஆலா அவங்களுடைய உள்ளத்தில் விரிவடைய செய்வான். இப்போ குர்ஆனை இந்த எண்ணத்தோடு யார் படைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி தருவதற்கு போதுமானவன்.